கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சிக்குரிய ஒரு கேள்விக்குள்ளாக நம்ம செல்லலாம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு ஆளிகை இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பதாக ஆசாரியர்களாக அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் அப்படின்ற ஒரு வசனம். இப்போ இந்த வசனத்தை தெளிவா கவனிச்சிங்கன்னா, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அப்பனா இப்போ கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அதாவது கிறிஸ்துவின் 1000 வருஷம் தொடங்கியாச்சு என்றால் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அப்ப சபை முடிஞ்சதுன்னு ஏத்துக்கணும். சபை முடியல, சபை வாய்ப்பு இன்னும் இருக்குன்னு சொன்னா, அப்போ 1000 வருஷம் தொடங்கல அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தை நேரடியாக நம்ம பார்த்தா. ஆனா இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷம் தெளிவாக தொடங்கியாச்சுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆமோஸ் 9:11ஆம் வசனத்தை அவர் கோட் பண்றார். என்ன சொல்றாருன்னா, இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து, அப்ப இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புவேன். தாவீது கூடாரம் என்பது ஆலயம் அல்ல, கூடாரம் என்பது வாசம் பண்ணுகிற இடம். தாவீது வாழ்ந்த இடம் பெத்லஹேம் மற்றும் ஜெருசலேம். அப்போ அது எப்போ கிபி 70 கீழே விழுந்ததோ அப்பத்துல இருந்து அவர் அது மீண்டும் ஒரு நகரமாக இன்னைக்கு இருக்கிற மாதிரி கட்டி எழுப்பப்படல. அவர்கள் வந்தார்கள், அங்க வாழ்ந்தார்கள், போயிட்டாங்க. மீண்டும் அது ஃபுல் பார்க்க போனா எப்படித்தான் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பழுதாய் போயிட்டுறது இப்ப செவ்வையாய் மாத்தி நிக்க வைக்க போறார். இது எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து, அப்ப இயேசு கிறிஸ்து திரும்பி வந்துட்டாருனாலே 1000 வருஷம் தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். அது எப்படி அவர் திரும்பி வந்து எல்லாத்தையுமே செவ்வையாய் மாத்தின பின்பு 1000 வருஷம் தொடங்கலாமே? ஏன் அவர் வருதே 1000 வருஷம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு நாள். அந்த நாளுக்குள்ளாக அவர் எல்லாவற்றையும் மாத்தணும். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்த்து அப்படின்ட்டு. அப்படின்னா மேலும் ஒரு நாளை தான் குறித்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து எல்லா வேலையும் செய்யணும். அதுல நியாய தீர்ப்புன்னு செய்யும் போது, நியாய தீர்ப்புனா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே அழிக்கிறது தான் நியாய தீர்ப்பு. நியாயமான தீர்ப்பை கொடுக்கணும். எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு கொடுக்கப்படுறது எவ்வளவு நாள்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாள். அந்த ஒரு நாளை தான் 2 பேதுரு 3:8, பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும். இந்த யாவே தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நாள் 1000 வருஷத்தை அவர் கிறிஸ்துக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:31. அப்ப அந்த ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து எல்லா வேலையும் முடிச்சிடணும். அப்பனா அவர் வந்துட்டாலே 1000 வருஷம் தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். அப்படி தொடங்கியாச்சுன்னா அப்ப நம்மளுக்கு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இடிக்குதே. ஏன்னா இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாழ்வார்கள்னு போடப்பட்டிருக்கு. அப்பனா முழுமையான 1000 வருஷம் கொடுக்கணும் இல்லையா? அப்பதானே சரி அப்படின்றது தான் அந்த கேள்வி. இந்த கேள்வி அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இதே போல நான் இன்னொரு வசனத்தையும் உங்க கண் முன்னாடி வைக்கிறேன். எந்த வசனம்? வெளிப்படுத்தல். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்க அதை அப்படியே பார்த்துன்னு வாங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். தமிழ் பைபிளை நான் ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நீங்க படிக்கலாம். 2ஆம் வசனத்துல, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அது 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அதன் மேல் முத்திரை போட்டார். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனத்தோட பாருங்க. எந்தெந்த வார்த்தைகள் அப்படின்னா, அது 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும். அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? சாத்தானை 1000 வருஷத்தில் ஒரு காலத்துல கட்டுறாரா, 1000 வருஷம் முழுசா கட்டுறாரா? 1000 வருஷம், அந்த 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும். அப்பனா 1000 வருஷம் முடியணும், அது வரைக்கும் யாருமே மோசம் போக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, சாத்தான 1000 வருஷம் கழிச்சு தானே திறந்து விடணும்.
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? சாத்தானை திறந்து விடக்கூடாது. அப்படி நம்ம எடுத்துக்கின்னு 7ஆம் வசனத்துக்குள்ள வந்தீங்கன்னா, அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி அப்படின்னு இருக்கு. இப்போ 2ஆம் வசனத்துல படிக்கும் போது அந்த 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் அவங்க தான் இருக்கணும், அவன் கட்டப்பட்டிருக்கணும். அப்ப நான் நிறைவேற வரைக்கும் 1000 வருஷம் முடியணும். பார்க்க போனா நீங்க இங்கிலீஷ்லாம் போனீங்கன்னா, நான் கடைசியில இங்கிலீஷ் காமிக்கிறேன். அந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தைகள், வார்த்தைக்கு வார்த்தை வெளிப்படுத்தல் 22க்கும் பேசப்பட்டிருக்கும். இப்ப நம்ம தமிழ்லயே நம்ம பார்க்கலாம். அது அது 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அப்பனா 1000 வருஷம் முழுசா கட்டப்படணும். அது 2ஆம் வசனத்தை படிச்சோம். அந்த 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் அவன் கட்டப்பட்டிருக்குவான், ஜனங்களை மோச போக்காத படிக்கி. அப்ப 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி தான் நான் திறந்து விடணும். அப்படி இருக்கும் போது ஏன் 7ஆம் வசனத்துல 1000 வருஷம் முடியும் போது, முடிந்த பின்புன்னு சொல்லாமே? சரி, ஆனா சில இங்கிலீஷ்ல எடுத்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச பின்னாடின்னு தான் போட்டிருக்கிறாங்க, முடியும் போதுன்னு போடல, முடிஞ்ச பின்னாடின்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த புரிஞ்சுக்கினா தான் வெளிப்படுத்தல் 26, அதுதான் கேள்வி. 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவார்களே, அதுதான் கேள்வி. அந்த கேள்வியை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் போடுறேன், இந்த புரிதலை முதல் பார்த்துடலாம், பார்த்துட்டு ஒவ்வொன்றா போலாம். அதாவது சாத்தானை வெளிப்படுத்தல் 22 பிரகாரம் இங்க கட்டுறார் 1000 வருஷம் தொடங்கும் போது. அப்போ சாத்தானை எப்ப திறந்து விடணும்? 1000 வருஷம் முடியும் போது தான் திறந்து விடணும். இந்த 1000 வருஷம் தான் யார் ஆளுகை செய்கிறார்கள்? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பிரகாரம் இங்க இந்த முழுசா 1000 வருஷம் வச்சுக்கலாம். அப்போ இந்த 1000 வருஷம் முழுசா சபை ஆளுகை செய்யறாங்க. 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி தான் யார் திறந்து விடணும்? சாத்தானை திறந்து விடணும். இதுதான் அந்த 2 வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை. இப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்படி பார்த்தோன்னா நிறைய வசனங்கள் நம்மளுக்கு சிக்கலா வரும். அந்த வசனங்களும் உங்க கண் பார்வையில நான் வைக்கிறேன். இது புரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 1000 வருஷம் முடிகிற வரைக்கும், இதுதான் மேல நான் உங்களுக்கு வசனத்தை கூட உங்களுக்கு இங்க போட்டுடலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இது என்ன சொல்லுது? 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் இவங்க அரசாட்சி பண்ணுவாங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் சாத்தானை கட்டி வைக்குவார். இதுதான் விஷயம். அப்ப சாத்தானை எங்க திறந்து விடணும் அப்படின்னா, இந்த 1000 வருஷம் முடிஞ்சிட்டு மேல, இங்க 1000 வருஷம் முடிஞ்சிட்டு மேலதான் இங்க சாத்தான் என்ன ஆடணும்? இங்க எங்கேயோ ஒரு இடத்துல, ஒருவேளை இங்க எங்கன்னா இருக்கலாம், இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சாத்தான் என்ன பண்ணணும்? திறந்து விடணும். அப்படிதான் அந்த வசனம் சொல்லப்படுது. கரெக்டா? இந்த புரிதல் இருக்கா? இப்ப இது புரிஞ்சிச்சா? இப்ப இது புரிஞ்சிச்சுன்னா இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். எங்க போலான்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வரலாம். இங்க என்ன சொல்லுது? அவனவன், இது உயிர்த்தெழுதலை பத்தி பேசுது. அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவரோடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது 23. அப்போ முதல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார், பின்னாடி அவர் வரும்போது அவரோடையவர்கள் உயிர்த்தெழுந்துருவாங்க. அவங்க தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள பரிசுத்தவான்கள். இப்ப 24ஆம் வசனத்துல வாசிக்கலாம் பாருங்களேன். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த பின்பு உயிர்த்தெழுதல் நடக்கணும். அதுக்கப்புறமா சில விஷயங்கள் நடக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு முடிவு உண்டாகும். அந்த முடிவுல என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும், இந்த பூமியில இருக்குது பாருங்க, எல்லா துரைத்தனம், சாத்தான் கையில இருக்கிற எல்லாமே துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பறிக்கணும், எல்லாத்தையுமே பரிகரிக்கணும். அப்புறமா தேவனும் பிதாவுமா இருக்கிறார் பாருங்க, அவருக்கு ராஜ்யத்தை எடுத்துன்னு போய் ஒப்பு கொடுக்கணும். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி இன்னொன்னும் செய்யணும். 25ஆம் வசனத்துல எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் அளவும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கணும். அது வரைக்கும் அவர் என்ன செய்வாரு? ஆளுகை செய்வார். கிறிஸ்துவின் ஆளுகை எவ்வளவு நாள்? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில் தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்ப அந்த ஒரு நாள்ல தான் இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களையும் பாதப்படி ஆக்கணும். எல்லா அதிகாரம், துரைத்தனம் எல்லாமே அந்த ஒரு நாள் தான். இந்த 1000 வருஷம். இந்த 1000 வருஷத்துல எல்லா அதிகாரம், எல்லா துரைத்தனம் எல்லாத்தையுமே கீழ்ப்படுத்தணும். அதுல என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, 26ஆம் வசனத்தை குறிப்பிட்டு கவனிங்க. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம். அப்படின்னா எல்லா சத்துருக்களையும் அவர் பாதப்படி ஆக்கணும். கடைசி சத்ரு எதுங்களா?
மரணம். அப்போ மரணத்தை பரிகரிச்சிட்டாருன்னா, அந்த மேல நம்ம வசனத்தை படிச்சோம் இல்லைங்களா? இன்னொரு வாட்டி நீங்க பாருங்க அந்த மேல இருக்கிற வசனத்தை, 24ஆம் வசனத்துல, அதன் பின்பு முடிவு உண்டாகும். எதன் பின்பு? அதான் சொல்றார், அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரிக்கணும். பரிகரிச்சிட்ட பின்பு தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்துருவார். அப்போ அவர் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கணும்னா எல்லா அதிகாரத்தையும் பரிகரிக்கணும், எல்லா சத்துருக்களையும் கீழாக்கி போடணும். அதுல கீழாக்கி போடப்படுகிற சத்துரு யாருன்னு பாத்தீங்கன்னா மரணம். அப்படின்னா அவர் என்னத்தை ஜெயிக்கணும்? மரணத்தை ஜெயிக்கணும். இனி மரணம் இல்லைன்னு இருக்கணும். இப்போ மரணத்தை எங்க ஜெயிக்கிறாருன்னு போய் பார்க்கலாம். எங்க ஜெயிக்கிறாருன்னா, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவல்ல இருந்து விடுதலையாகி, அப்போ சாத்தான் காவல்ல இருந்து விடுதலை ஆகுறான். அப்படியே நீங்க பார்த்துன்னு வந்தீங்கன்னா அவன் மோசம் போக்குவான், சில பேரை எடுத்துன்னு போய் 2ஆம் மரணத்துல போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்குறார். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்படும். இது 2ஆம் மரணம். அப்பனா இந்த இடத்துல பாதாளம், ஏன்னா மனுஷன் செத்த பின்பு எங்க போறா? பாதாளம். மனுஷனுடைய மரணம், அதுதான் மரணமும் மனுஷன் செத்த பின்பு போகிற பாதாளத்தையும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. அப்படின்னா என்ன? அக்னி கடல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது 2ஆம் மரணம். அப்போ 2ஆம் மரணம் இங்கதான் போகுது. எல்லாமே இப்போ பாதாளத்தை எடுத்துன்னு போய் 2ஆம் மரணத்துல போட்டுட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, இனி பாதாளத்துக்கு யாருமே போக மாட்டாங்கோ. மரணத்தை எடுத்துன்னு போய் 2ஆம் மரணத்துல, அதாவது 2ஆம் மரணம்னா அழிவு, முற்றிலும் அழிவு, அதுல அழிச்சிட்டாருன்னா இனி யாருமே மறிக்க மாட்டாங்க. அதனால தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல நம்ம போனோம்னா, இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. அப்பனா இயேசு கிறிஸ்து இதை ஜெயிச்சிட்டாரு, மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. இதை தாங்க நம்ம படிச்சோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25, 26 பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் மட்டும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். பரிகரிக்கிற கடைசி சத்ரு மரணம். அப்பனா இந்த மரணம் எங்க தான் பரிகரிக்கப்படுதுன்னா இங்க வெளிப்படுத்தல பரிகரிக்கப்படுதா? இது சாத்தான் திறந்து விட்ட பின்பா, சாத்தான் திறந்து விடப்படுறதுக்கு முன்னாடியா? திறந்து விட்ட பின்பு. எப்படி சொல்றீங்க? 7ஆம் வசனத்துல ஏற்கனவே நம்ம படிச்சோம். வெளிப்படுத்தல் 20:7 அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, அப்ப சாத்தான் விடுதலையாகி அவன் ஜனங்கள் எல்லாத்தையும் மோசம் போக்குறா. அதுக்கப்புறமா சாத்தானை கூட 2ஆம் மரணத்துல அழிச்சிடறாரு, இதே அதிகாரத்துல சொல்லின்னு வருவார். அப்போ சாத்தான் விடுதலை ஆன பின்பு தான் மரணத்தை ஜெயிக்கிறார். கரெக்டா? இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம இங்க எடுத்துக்கலாம், 1000 வருஷம் முழுசா சாத்தானை கட்ட வச்சிட்டார். வெளிப்படுத்தல் 20:2 பிரகாரம். சாத்தானை எங்க திறந்து விடணும்? அந்த 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி இல்ல திறந்து விடணும். ஏன்னா 1000 வருஷம் முழுசா தானே கட்டப்பட்டிருக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, 1000 வருஷம் முடிஞ்ச பின்பு இங்க திறந்து விடுறார். இந்த சிவப்பு அம்புக்குறி இங்க திறந்து விடுறார் சாத்தானன், கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கலாம். அப்ப சாத்தானை இங்க திறந்து விட்டார்னா, அடுத்து சாத்தான் உலகத்தை மோசம் போக்கணும். அப்புறமா சாத்தானையும் அவனோட கெட்டு போன தேவ தூதர்களையும் பிடிக்கணும். அவங்கள 2ஆம் மரணத்துல போடணும். பாதாளம் மரணம் இதையும் 2ஆம் மரணத்துல போடணும். அப்பனா இயேசு கிறிஸ்து மரணத்தை எங்க ஜெயிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி. அப்பதான் மரணத்தை ஜெயிக்கிறார். அப்போ 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி மரணத்தை ஜெயிக்கிறார்னா எப்படி? அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள், அப்போஸ்தலர்கள் 17:31 பிரகாரம் கிறிஸ்துக்கு ஒரே நாள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நாள்லயே இவர் எல்லாத்தையும் முடிக்கணும். சகல அதிகாரம், துரைத்தனம் எல்லாத்தையுமே பரிகரிக்கணும். கடைசி சத்ரு மரணத்தையும் ஜெயிக்கணும். ஜெயிச்ச பின்பு ராஜ்யத்தை எடுத்துன்னு போய் பிதா கிட்ட கொடுக்கணும். அப்போ இது எல்லாமே அதே ஒரு நாள்ல அவர் முடிக்காம, அந்த நாள் முடிஞ்ச பின்பு போதுன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளில் அவர் வேலை முடிக்கலன்னு தானே அர்த்தம். வேற ஒரு நாள் தானே கொடுத்துருக்கிறாரு, அந்த ஒரு நாள் இதெல்லாமே முடிச்சிடணுமே. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, திருப்பி இப்ப பார்க்கலாம் பாருங்க, இதோட புரிதல் என்ன, திருப்பி கவனிங்க. இதை பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை காமிச்சிட, அப்புறமா வசனத்துக்குள்ள போகலாம். இதெல்லாத்தையும் கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு இப்போ இந்த 1000 வருஷத்தை மட்டும் பார்க்கலாம். இதை மட்டும் பார்க்கலாம். 1000 வருஷம் தொடங்கும் போது, அதாவது சாத்தானை பிடிக்கிறத மட்டும் பார்க்கலாம். 1000 வருஷம் தொடங்கும் போது சாத்தான் பிடிக்கப்படுறான். 1000 வருஷம் முடிஞ்சிட்டு மேல, அதாவது இங்க நம்ம பார்த்தோம் பாருங்க, 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி சாத்தானை திறந்து விட்டு அதுக்கப்புறமா மரணத்தை ஜெயித்தார்னா 1000 வருஷத்துல கிறிஸ்து ஜெயிக்கலன்னு அர்த்தம். அவர் கொடுக்கப்பட்ட ஒரு நாள்ல வேலையை முடிக்கலன்னு அர்த்தம். ஒரு நாள் தாண்டி போகுது, ஆனா ஒரே நாள்ல அவர் முடிக்கணும். அப்ப என்ன இது வசனம்னா, தமிழ்ல கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து தான் கரெக்ட். சில இங்கிலீஷ் பைபிள்ல கூட கரெக்டா தான் போட்டிருக்கிறாங்க. 1000 வருஷம் முடியும் போது, முடிஞ்ச பின்னாடி இல்ல. சாத்தானை கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை 1000 வருஷம் தொடங்கின உடனே கட்டிடுறார். ஆனா அவரை எப்ப திறந்து விடுறாருன்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷம் முடியும் போது.
ஏதோ ஒரு குறிப்பிட்ட இந்த கால பகுதியில தான் 1000 வருஷம் முடியும் போதே திறந்து விட்டுறார். இதுக்கப்புறமா இவன் என்ன செய்யறான், இவன் உலகத்தை மோசம் போக்கி அப்புறமா சாத்தான் பிடிக்கப்பட்டு அவனும் அவனுடைய தூதர்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு 2ஆம் மரணத்தில் தள்ளப்பட்டுறாங்க. 2ஆம் மரணத்துல தள்ளப்பட்டுறாங்க. அதற்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கல்லறை, பாதாளம் இதெல்லாமே 2ஆம் மரணத்துல அழிச்சுறார். இதோட 1000 வருஷம் முடியுது. இது 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி தான் இன்னொரு நாள் தொடங்குது, தேவனோட 8ஆம் நாள். அந்த நாள்ல இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பிதா கிட்ட ஒப்படைச்சிடுறார். அவர் அப்போ எப்படி ஒப்படைக்கிறார்னா, எல்லா அதிகாரம், எல்லா துரைத்தனம் எல்லாத்தையுமே கீழ்ப்படுத்துறார். இதே ஒரே நாள்ல கீழ்ப்படுத்திட்டு 1000 வருஷத்துல மரணத்தையும் ஜெயிச்சு ராஜ்யத்தை எடுத்துன்னு போய் பிதாவுக்கு கொடுத்துறார். இதுதான் அந்த வசனத்தோடைய புரிதல். இப்போ இது புரிஞ்சாதான் உங்களுடைய கேள்விக்குள்ளாக நம்ம போக முடியும். உங்களுடைய கேள்வின்னா, அந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இவர்கள் 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கே, அப்ப முழு 1000 வருஷம் இல்ல அரசாட்சி பண்ணணும், அதான் கேள்வி. இப்ப அதோடைய கேள்வி நானும் கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சாத்தான் முழுமையான 1000 வருஷம் கட்டப்படுவான் தானே சொல்லப்படுது. அப்ப ஏன் அவனை முழுசா 1000 வருஷம் கட்டணும்? இல்ல 7ஆம் வசனத்துல வந்து 1000 வருஷம் முடியும் போதுன்னு சொல்றாரு. முழுசா இல்ல கட்டணும், அவனை இந்த மாதிரில கட்டணும். 1000 வருஷம் முழுசா கட்டி 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஒரு நாள் அவர் வேலை முடிக்காம அதுக்கப்புறமா தேவனுடைய 8ஆம் நாளுக்குள்ள போயிட்டு, பார்க்க போனா 8ஆம் நாள்ல எல்லாம் சுத்தமாயிடணும். அதனால தான் 8ஆம் நாள் விருத்த சேதனத்தின் நாள்னு கொடுத்திருந்தாரு. அந்த நாளுக்குள்ள வரும்போதே வெளிப்படுத்தல் 21 தான் அந்த 8ஆம் நாள். உள்ளம் போகும்போதே புதிய வானம் புதிய பூமி தொடங்கிடும். இனி மரணம் இல்லைன்னு வரும். அப்போ அந்த 8ஆம் நாள்லயே மரணம் இருக்கக்கூடாது. ஆனா இங்க மரணம் இருக்கிற மாதிரி ஆகுது. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 22 இது பைபிள் பயன்படுத்துற லாங்குவேஜ். இப்ப நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல காமிக்கிறேன் பாருங்க. இங்கிலீஷ்ல என்ன வருது? He sees the dragon, that old serpent, who is the devil, Satan, and bound him in the chain for 1000 years. வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த வார்த்தையை அப்படியே போட்டுக்கலாம். இங்க இன்னொரு ஸ்லைட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வார்த்தை அப்படியே போடலாம். வெளிப்படுத்தல் 22 எப்படி பைபிள்ல நம்மளுக்கு ஆங்கில வேதாகமத்துல போடப்பட்டிருக்கோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, அதே வார்த்தை ஃபார் 1000 years. அப்ப சாத்தான் 1000 வருஷம் கட்டுறேன்னு சொல்றாரு. முழுமையான இந்த மாதிரி முழுசா 1000 வருஷமா, இல்ல அந்த 1000 வருஷத்துல ஒரு பகுதியா? ஒரு பகுதி தான். அதனால தான் 7ஆம் வசனத்துல முடியும் போதுன்னு பேசப்பட்டிருக்கு. இப்போ இதே மாதிரி வசனம் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், அவன் மேல் 2ஆம் மரணத்துக்கு ஆளுகை இல்லை, அவன் 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவான்னு சொல்லப்பட்டது இல்லைங்களா? பாருங்க, உங்களுக்கு நான் இங்க மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே வேர்ட் டு வேர்டுன்னு சொல்லலாம், வார்த்தைக்கு வார்த்தை. பாருங்க, இங்க திருப்பி வரலாம், வார்த்தைக்கு வார்த்தை அதே மாதிரி இருக்கு. எந்த வார்த்தைக்கு வார்த்தைனா, நம்ம எப்படி சாத்தானுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதே வார்த்தைக்கு வார்த்தை தான் இங்க இருக்கு. இப்போ சாத்தானுக்கு அந்த அந்த அதிகாரத்திலே இதுக்கு விடை இருக்கு. அப்போ சாத்தான முழுசா 1000 வருஷம் கட்டுறாரா அப்படின்னா நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். கட்டிட்டாருன்னு சொன்னா அப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26 நம்மளுக்கு இடிக்கும். ஏன்னா அவர் அந்த ஒரே நாள்ல வேலையை முடிச்சிடணும். அப்போஸ்தலர்கள் 17, 31 ஒரே நாள் தான். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒரு நாள் 1000 வருஷம், அதிலே ஒரு வேலை முடிக்கணும். அப்ப முடிக்கலன்னா 8ஆம் நாளுக்குள்ள போகுது, தேவனுடைய நாளுக்குள்ள போகுது. அப்போ என்ன பண்ணோம், 1000 வருஷத்திலே வேலை முடிக்கணும் தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதே அளவுகோல தான் நம்ம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கும் வச்சு பார்க்கணும். என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி 2ஆம் வசனத்துல 1000 வருஷம் முழுசு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அது 1000 வருஷம் முழுசாக சாத்தான கட்டுறது இல்ல, ஒரு பகுதியில கட்டுறார். அதாவது அந்த 1000 வருஷத்துல கட்டுறார், ஆனா அதோட முடிவுல திறந்து விட்டுறார். அதே போலதான் சபைய கூட அதே வசனம் ஒரு 5 வசனம் கீழே தள்ளி அதே வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி இங்க முழுமையாக 1000 வருஷம் சாத்தான் கட்டப்படுறது இல்லையோ அந்த மாதிரி இந்த 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து வந்த உடனே பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் தொடங்கியாச்சு. அது அவங்க எது வரைக்கும் தொடங்குவாங்க, அதுக்கப்புறமா உயிர்த்தெழுதல் நடந்துனே இருக்கும். எது வரைக்கும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி வரைக்கும் 1,44,000 பேர் நிறைவேற வரைக்கும், இது வரைக்கும் வைக்கலான்னு வைங்களே, இது வரைக்கும் உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்போ இங்க வந்தவர்கள் 1000 வருஷம், அப்புறமா இங்க வந்தவர் எல்லாருமே 1000 வருஷம் அரசாட்சி பண்றாங்க. ஆனா 1000 வருஷம் முழுசா செய்யறது இல்ல. ஒரு முழுசா யாருக்கு மட்டும் கொடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் முழுசா கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல சபையை முழுசா 1000 வருஷம் அரசாட்சி பண்றாங்கோ
அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரலன்னு சொன்னோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரல அப்படின்னு நீங்க ஏத்துக்கினீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து தாவீதின் கூடாரத்தை கட்டுவேன்னு சொன்னாரே, இன்னைக்கு தாவீதின் கூடாரமாகிய ஜெருசலேம் கட்டப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன பதில்? இல்ல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டாரு, 1000 வருஷம் தொடங்கல, அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நிற்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போ அந்த ஒரு நாள் தான் கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நாள் அவர் எல்லாத்தையும் மாத்தணும், எல்லா நியாய தீர்ப்பு வேலையும் செய்யணும். அப்போ 2ஆம் வருகையில எல்லா வேலையும் இப்போ இப்போ நடந்து நிற்கிறதே நியாய தீர்ப்பு தான். தானியல்ல பார்த்தோம், அந்த சின்ன கல் வந்து மோதிரி எல்லா ராஜ்யங்களை பொடி பொடி ஆக்கி நிற்குது. அப்போ அவர் நியாய தீர்ப்பு ஏற்கனவே தொடங்கியாச்சு. இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமா வந்தவர்கள் எல்லாருமே அடிபட்டு போயின்னு இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு தொடங்கியாச்சு. அப்ப தொடங்கியாச்சுன்னா அந்த ஒரு நாள் தொடங்கியாச்சுன்னு தானே அர்த்தம். அந்த ஒரு நாள் தொடங்கலைன்னா அப்ப இஸ்ரேல் மக்கள் எப்படி கூட்டி சேர்க்கப்பட்டாங்க? இந்த பூமியில நடந்து நிற்கிற நியாய தீர்ப்பு என்ன நியாய தீர்ப்பு? ஒருவேளை சாத்தானை முழுசா 1000 வருஷம் கட்டுறார், அதே அளவுக்குள்ள நீங்க வைக்கணும். வெளிப்படுத்தல் 22க்கு வச்சீங்கன்னா, அப்போ 1000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிக்கலன்னு ஆயிடும். தேவனுடைய 8ஆம் நாளுக்குள்ள போயிடும். தேவனுடைய 8ஆம் நாளுக்குள்ள போனீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் தான் அந்த 8ஆம் நாள். அங்க வரும்போதே என்ன சொல்லுது? புதிய வானம் புதிய பூமி தொடங்கியாச்சுன்னு சொல்லுது. அப்ப அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ள வந்துட்டா மரணம் இல்லைன்னு சொல்லுது. அப்ப மரணம் இல்லைன்னா எப்படி இங்க மரணம் வர முடியும்? இதோ இங்க மரணம் வர முடியும். புரியுதுங்களா? இவ்வளோ வசனங்கள், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாமே முரண்படும். அப்ப என்ன அப்படின்னா, அதனால தான் தேவன் அதே அதிகாரத்துல நம்மளுக்கு காமிச்சிருக்கிறார். சாத்தானை 1000 வருஷம் கற்றாருன்னு சொல்லி இருந்தாலும் 1000 வருஷம் முடியும் போதே திறந்து விடுறார். அதே அளவுக்குள் தான் சபை 1000 வருஷம் ஆளுகை செய்கிறார்கள்னு சொன்னா கூட அந்த 1000 வருஷத்தில் ஒரு பகுதிக்குள்ள தான் அவர்கள் ஆளுகை செய்யறாங்க. அப்ப ஏன் அப்படி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, அந்த 1000 வருஷத்தை அப்படி பேசப்பட்டிருக்கு. 1000 வருஷம் முழுசா ஆளுகை செய்வார்கள்னு சொல்ல, அந்த 1000 வருஷம் அவர்கள் ஆளுகை செய்வார்கள். இதுதான் இந்த வசனத்துக்குரிய ஒரு புரிதல். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.